Hi students, welcome to MathWin. In the video, example 1.15 பார்க்கலாம். Let f be a function f from n to n be defined by f of x equal to 3x plus 2 where x belongs to n. 3 subdivision எடுத்து கொடுத்திருக்காங்க. First subdivision, find the images of 1, 2, 3. அதாவது images அப்படின்னா function of x அப்படின்னு அர்த்தம். இப்போ f of x வந்து கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து இந்த 1, 2, 3யோட இமேஜஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x பிலாங்ஸ் டு n கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போது x வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் f ஃப்ரம் n டு nங்கிறதுனால ரெண்டு செட்ஸுமே வந்து நமக்கு ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி f ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இஃப் x ஈக்குவல் டு 1, இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 2 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 1 equal to 3 into 1 plus 2, that is 3 plus 2 5. If x equal to 2, f of 2 equal to 3 into 2 plus 2, that is 6 plus 2 8. If x equal to 3, f of 3 equal to 3 into 3 plus 2, that is 9 plus 2 11. Therefore, the images of 1, 2, 3 are 5, 8, 11 respectively. So, first subdivision முடிஞ்சது. Second subdivision பாருங்க. Find the pre-images of 29, 53. Pre-image அப்படின்னா அப்போது இது வந்து f of x, given values வந்து f of x அப்படின்னு அர்த்தம். இங்கே f of x இங்கே கொடுத்துருக்காங்க, இது கரஸ்பாண்டிங்கான x values வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். If f of x equal to 29, அதாவது f of x 29 அப்படின்னா என்ன மீனிங், நமக்கு இங்கே given f of x equal to 3x plus 2 இல்லையா, அப்போது இந்த 3x plus 2 வந்து implies 3x plus 2 equal to இந்த 29 வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ 3x equal to 29 minus 2, 27. ஸோ 3x equal to 27 which is x equal to 27 by 3, that is 9 வரும் இல்லையா. therefore x equal to 9. அடுத்த வேல்யூ வந்து 53. 53க்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது if f of x equal to 53, that is 3x plus 2 equal to 53, 3x equal to 53 minus 2, 51. So 3x equal to 51, therefore x equal to 51 divided by 3. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, ரிமைனிங் 2 வரும், 7 3s are 21. therefore x equal to 17. therefore the pre-images of 29, 53 is 9, 17 respectively. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. தேர்ட் சப்டிவிஷன், ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்புன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆரோ டயக்ராமில் ரெண்டு செட்ஸு ட்ரா பண்ணிட்டோம். அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் என் டு என்னன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு செட்ஸுமே வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இது வந்து எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸில் வந்து 1, 2, 3, 4, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக இப்படி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு சேம், அதுவும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இதுவும் எண்ணு தான், இதுவும் எண்ணு தான். 8, 9, 10. ஸோ இதுவும் வந்து இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஏரோ டயக்ராம் வந்து மேப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து தான் மேப் பண்ணணும். எக்ஸ் வந்து 1ஆக இருக்கப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5, x வந்து 2வாக இருக்கப்போ f of x வந்து 8, x வந்து 3ஆக இருக்கப்போ f of x வந்து 11. ஸோ இது மூணையும்
மார்க் பண்ணிடலாம். ஸோ 1லேருந்து 5க்கு மேப் ஆகணும். அடுத்து 2 வந்து 8 கூட மேப் ஆகணும். தென் 3 வந்து 11ஓட மேப் ஆகணும். ஸோ இதே மாதிரி இது வந்து இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போது இந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து, அதாவது எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ யூனிக் இமேஜ் இருக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த செகண்ட் செட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து ப்ரீ இமேஜ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன்டூ ஃபங்க்ஷன். அதுலேருந்து லெஃப்ட் அவுட் ஆகிருந்தது அப்படின்னா, நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து மேப்பிங் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 5, 8, 11 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மேப்பிங் ஆனது மட்டும் நம்ம எடுப்போம். அதே மாதிரி கோடொமைன் அப்படின்னோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக ஹோல் செட்டுமே வந்து கோடொமைன். ஸோ இந்த செட்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கோடொமைனுக்கு ரேஞ்ச் வந்து ஒரு சப்செட்டாக இருக்கிறதுனால இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 1 ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இன்டூ ஃபங்க்ஷன் இல்லையா? சின்ஸ் டிஃப்ரெண்ட் elements of n have different images in the codomain. The function f is 1 function. The codomain of f is capital N. Codomain வந்து whole set இல்லையா? But the range of f equal to the set 5, 8, 11, 14, 17 ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n. Therefore f is not an onto function, that is f is an into function. Thus f is 1 and into function. ஸோ இது என்ன டைப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். தேங்க்யூ.